அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். 15வது அத்தியாயத்துல பிருது சக்கரவர்த்தியினுடைய அவதாரத்திற்கு பிறகு துதி பாடகர்கள் அவரை சோஸ்திரம் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனாலும் பிருது தன்னுடைய நடத்தைகள் எதுவுமே வெளியாகாத போது தன்னால அந்த ஸ்துதிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த 16வது அத்தியாயத்துல முனிவர்கள் எல்லோரும் துதிப்பாடர்களை பிருதுவை ஸ்துதிக்க சொல்லி தூண்டுறதுனால அவ எல்லாரும் பிருது சக்கரவர்த்திய சோஸ்திரம் பண்றா. என்ன சொல்றா அப்படிங்கறத பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத ஷோடசோऽध्यायः. மைத்ரேய உவாச்ச இதி ப்ருவாணம் நிருபதிம் காயகா முனிச்சோதிதாः துஷ்டுஸ்துஷ்டமனசः தத்வாக் அம்ருத சேவையா நாலம் வயம் தே மகிமானுவர்ணனே யோ தேவவர்யோ அவததார மாயயா வேணாங்கஜாதஸ்ய ச பௌருஷானி தே வாசஸ்பதீனாம் அபி பப்ரமுர்தியः அதாப்யுதார ஸ்ரவசப்ருதோர்ஹரேஹ கலாவதாரஸ்ய கதாம்ருதா திருதாः யதோபதேசம் முனிபிப் பிரச்சோதிதாः ஸ்ராக்யானி கர்மாணி வயம் விதன்மஹி ஏஷ தர்மபிருதாம் ஸ்ரேஷ்டோ லோகம் தர்மேண வர்த்தயன்னே கோப்தாச்ச தர்மசேதூனாம் சாஸ்தா தத்பரிபந்தினாம் ஏஷ வை லோகபாலானாம் விபர்த்யேகஸ்தனௌ தனூஹு காலே காலே யதா பாகம் லோகயோருபயோர்ஹிதம் வசுகால உபாதத்தே காலே சாயம் விமுஞ்சதி சமஸ் சர்வேஷு பூதேஷு பிரதபன் சூரியவத்விபுः திதிக்ஷத்யக்ரமம் வைன்ய உபர்யாக்ரமதாம் அபி பூதானாம் கருணः சஸ்வத் ஆர்த்தானாம் க்ஷிதிவிருத்திமான் தேவே அவர்ஷத்யசௌ தேவோ நரதேவ வபுர்ஹரிः கிருச்ச்ரப்ராணா பிரஜாஹ்யேஷ ரக்ஷிஷ்யத்யஜ்ஞசேந்திரவத் ஆப்யாயயதி அசௌ லோகம் வதனாமிருதமூர்த்தினா சானுராகாவலோகேன விசதஸ்மிதசாருணா அவ்யக்தவர்த்மைஷ நிகூடகார்யோ கம்பீரவேதா உபகுப்தவித்தः அனந்தமாஹாத்ம்ய குணைகதாமா ப்ருது பிரச்சேதா இவ சம்வృతాத்மா துராசதோ துர்விஷः ஆசன்னோபி விதூரவதே நைவாபிபவித்தும் சக்யோ வேணாரண்யுத்திதோ நலः அந்தர்பகிஷ்ச பூதானாம் பஷ்யன் கர்மாணி சாரணைः உதாசீனைவாத்யக்ஷோ வாயுராத்மேவ தேஹினாம் நாதண்ட்யம் தண்டயத்யேஷ சுதம் ஆத்மத்விஷாம் அபி தண்டயத்யாத்மஜமபி தண்ட்யம் தர்மபதே ஸ்திதः அஸ்யா பிரதிஹதம் சக்ரம் பிருதோ ராமானசாச்சலாத் வர்த்ததே பகவானர்கோ யாவத்தபதி கோகணைः ரஞ்சயிஷ்யதி யல்லோகம் அயம் ஆத்மவிசேஷ்டிதைः அதாமுமாஹூராஜானம் மனோரஞ்சனகைப்ரஜாः திருடௌ வ்ரதः சத்யசந்தோ பிரம்மண்யோ விருத்தசேவகः சரண்யः சர்வபூதானாம் மானதோ தீனவத்சலः மாத்ருபக்தி பரஸ்திரீஷு பத்ஞாமர்தைவாத்மனः பிரஜாசு பித்ருவத் ஸ்னிக்தः கிங்கரோ பிரம்மவாதினாம் தேஹினாமாத்மவத் श्रेष्ठः
சுஹுதாம் நந்திவர்தனக முக்தசங்க பிரசங்கோயம் தண்டபாணிர் அசாதுஷு அயம் து சாட்சாத் பகவான் த்ரயதீசக கூட்டஸ்தாத்மா கலயாவதீர்ணக யஸ்மின்ன வித்யாரசிதம் நிரர்த்தகம் பஷ்யந்தி நானாத்வமபி பிரதீதம் அயம் புவோ மண்டலமோதயாத்ரேஹே கோப்தைக வீரோ நரதேவநாதக ஆஸ்தாய ஜைத்ரம் ரதமாத்தசாபக பர்யஸ்யதே தக்ஷிணதோ யதார்க்கः अस्मै नृपालाखिल तत्र तत्र बलिं हरिष्यन्ति स लोकपालाः मंस्यन्त येषां स्त्रिय आदिराजं चक्रायुधं तद्यस उद्धरन्त्यः अयं महीं गां दुदुहेधिराजः प्रजापतिर्वृत्तिकर प्रजानां यो लीलयाद्रीन् स्वसरासकोट्या बिन्दन् समां गाम् अकरुद् यथेन्द्रः विस्फूर्जयन्नाजगमं धनुस्वयं यदा चरक्ष्माम् अविशह्यमाजौ तदा निलिल्युर्दिशि दिश्यचन्तो लाङ्गूलम् उद्यम्य यथा मृगेन्द्रः येषोऽश्वमेधांशतमाजहार सरस्वती प्रादुरभावि अत्र अहारशीत्यस्य हयं पुरन्दरः सतक्रतुश्चरमे वर्तमाने येषस्व सत्मोपवने समेत्य सनत्कुमारं भगवन्तम् एकम् आराध्य भक्त्या लभतामलं तत् ज्ञानं यतो ब्रह्म परं विदन्ति तत्र तत्र गिरस्तास्ता इति विश्रुत विक्रमः श्रोष्यत्यात्माश्रिताघाताः पृथु पृथु पराक्रमः दिशो विजित्या प्रतिरुद्ध चक्रः स्वतेजसोत्पाटित लोकशल्यः सुरासुरेन्द्रैरुपगीयमान महानुभावो भविता पतिर्भुवः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां चतुर्थस्कन्धे षोडशोऽध्यायः। श्रीहरये नमः श्रीहरे नमः श्रीहरे नमः। கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. மைத்ரேயர் சொல்றார், ஸ்துதி பாடகர்களும் அந்த மிருது சக்கரவர்த்தியனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு மனசு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு பகவானுடைய அம்சமான அந்த ருத்துவனுடைய கல்யாண குணங்களை அந்த முனிவர்கள்லாம் பாடுங்கோ அப்படின்னு சொல்றதுனால அந்த மன்னவன் இப்படி சொன்னாலும் கூட அவனை சோஸ்திரம் பண்ண ஆரம்பிச்சா. ஸ்துதி பாடகர்கள்லாம் சொல்றா, மகானுபாவனே, நாங்கள் உன்னுடைய மகிமைய வர்ணிக்கிறதுக்கு சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா, பிரம்மதேவன் முதலிய தேவதைகளுக்கும் நீயே தேவனாக இருக்கக்கூடியவன், சகல கல்யாண குணங்களால் மேலாக பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையவன். நீ உன்னுடைய சங்கல்ப ரூப ஞானத்தினால இங்கு அவதாரம் பண்ணிருக்க. நீ சமஸ்த கல்யாண குணங்களும் நிறைந்த பகவான் இல்லையா? உன்னுடைய மகிமைய நாங்கள் எப்படி வர்ணிக்க முடியும்? நீங்க சொல்றது சரிதான், பகவானுடைய கல்யாண குணங்கள் எல்லை இல்லாதவைகள், அவைகளையெல்லாம் வர்ணிக்கிறதுக்கு முடியாது. ஆனா நான் மனுஷன்தானே, என் குணங்களை ஏன் வர்ணிக்க வல்லமை இல்லை அப்படின்னு கேட்டா அதுக்கான பதிலையும் நாங்க சொல்றோம். நீ வேணனுடைய அங்கத்திலிருந்து உண்டானவன் தான் என்றாலும் எல்லையில்லாத கல்யாண குணங்கள் நிறைந்த பகவானுடைய அம்சம் நீ. அப்படிப்பட்ட உன்னுடைய பௌருஷங்கள் இப்படிப்பட்டவை என்று நினைக்க முடியுமா? அவற்றில் பிரம்மாதிகளினுடைய புத்திகளும் கூட பிரமித்து போகிறது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி அவற்றை எல்லாம் வர்ணிக்க முடியும் என்பதை பற்றி நாங்க தனியாக சொல்லணுமா? நாங்கள் உன் மகிமையை வர்ணிக்க வல்லமை இல்லாதவர்கள்
ஆனாலும் கூட மிகுந்த புகழை உடையவனும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய அம்சாவதாரமாகிய உன்னுடைய கதையாகின்ற அமிர்தத்தை பானம் செய்வதில் எங்களுக்கு மிகுந்த ஆவல் இருக்கிறது. நாங்கள் முனிவர்களால் தூண்டப்பட்டு சிலாகிக்க தகுந்தவைகளும் தோஷம் இல்லாதவைகளுமான உன்னுடைய சரிதங்களை விவரித்து சொல்லுகின்றோம். இந்த பிருது சக்கரவர்த்தி வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிப்பவர்களில் மிகவும் சிறந்தவன். இவன் தான் எல்லாம் அறிந்தவனாயினும் தெரியாத லோகங்களை நல்வழியில் நடத்தும் பொருட்டு தன்னுடைய வர்ணாசிரமங்களுக்கு ஏற்பட்ட தர்மங்களை சிறிதும் தவறாமல் அனுஷ்டித்து வருகிறான். வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிப்பதால் இவருக்கு ஆக வேண்டியது என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் கூட நாம் தர்மங்களை அனுஷ்டிக்காவிட்டால் நம்மை பார்த்து ஒன்றும் தெரியாத ஜனங்களும் கூட நாமும் இவனைப் போலவே இருக்க வேண்டும், எல்லாம் தெரிந்த இவனே இப்படி செய்யாமல் இருக்கிறானே, நாம் மட்டும் எதுக்காக செய்ய வேண்டும் என்று நம்மை பார்த்து அழிந்து போவார்கள். அதனால நாம் தர்மங்களை அனுஷ்டித்து ஜனங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்கின்ற அபிப்பிராயத்தினால அவைகளை சிறிதும் தவறாமல் ஆசிரியத்து வருகின்றான். வேறு காரணம் எதுவுமே இல்லை. தன்னுடைய அனுஷ்டானத்திலும் தன்னுடைய கட்டளையினாலும் ஜனங்கள் எல்லோரும் அவரவர்களுடைய வர்ணாசிரம தர்மங்களை தவறாமல் அனுஷ்டிக்கும்படி செய்கிறான். தர்மத்தை அனுஷ்டிக்கும் தன்மை உள்ள சாதுக்களை பாதுகாப்பவன் இவன். தர்ம மரியாதைகளை அழியாமல் நிலைநிறுத்தும் திறமையுடையவனும் கூட. அந்த தர்மத்திற்கு விரோதிகளான அசாதுக்களை தண்டிப்பவன். இந்த பிருது தான் ஒருவனே சூரிய இந்திராதி லோகபாலர்களுக்கு அசாதாரணமான குணங்களை எல்லாம் தன்னுடைய தேகத்தில் பாகம் பாகமாக பிரித்து 2 லோகங்களுக்கும் ஹிதமாக இருக்கும்படி தரிக்கின்றான். இந்த லோகத்தில் உள்ள ஜனங்களுக்கு பாலன போஷணங்களாலும் பரலோகத்தில் உள்ள தேவதைகளுக்கு யஜ்ஞாதி கர்மங்களாலும் ஹிதத்தை செய்கின்றான். சூரியன் 8 மாதங்கள் வரையில் வெயிலில் காய்ந்து பூமியிலிருந்து ஜலத்தை இழுத்து கொள்வது போல இவன் கப்பம் வாங்கும் காலத்திலே பிரஜைகளிடமிருந்து பணத்தை வாங்கிக் கொள்கிறான். மழை காலங்களில் என்ன செய்கிறான்? சூரியன் ஜலத்தை மழையாக பெய்வது போல தேவையான காலத்திலே பிரஜைகளின் க்ஷேமத்திற்காக அந்த பணத்தை எல்லாம் செலவிடுகிறான். ஆதலால் இவன் சமஸ்த பூதங்கள் இடத்திலும் சமமாக இருப்பவன். இவன் மன இரக்கத்திற்கு இடமான ஜந்துக்கள் தன் தலைமேலே காலை வைத்து மிதித்தாலும் கூட கருணையே செய்யும் பூமியை போன்ற பொறுமையான குணத்தை உடையவன். மழை பெய்யாமல் இருக்கும் பொழுது இந்திரன் மழை பொழியச் செய்து ஆபத்தில் அழுந்தின பிரஜைகளை காப்பான். இவன் மன்னவனாக தோன்றின மகாவிஷ்ணு. இவன் தன் முகமென்ற சந்திரனால் உலகத்தை எல்லாம் களிப்புறச் செய்கின்றான். இவன் பிறருக்கு அறிய முடியாத வழியும் செயலும் கருத்தும் உடையவனல்லவோ. எல்லையில்லாத மகிமைகள் அமைந்தவன். குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமானவன். இவன் பிறருக்கு அணுக முடியாதவன். அருகில் இருந்தாலும் கூட வெகு தூரத்தில் இருப்பவன் போல் இருக்கக்கூடியவன். வேணன் என்கின்ற அரணிக்கட்டையிலிருந்து கடையப்பட்டவன். ஆதலால் இவன் அக்னியை போன்றவன். சத்ருவினுடைய பிள்ளை ஆனாலும் தண்டிக்கத்தகாதவனாக இருந்தால் அவனை தண்டிக்க மாட்டான். தன் சொந்த பிள்ளை ஆனாலும் கூட அபராதம் செய்தால் அவனை தண்டித்தே தீருவான். ஆதலால் யமனைப் போல பக்ஷபாதமின்றி தர்ம மார்க்கம் தவறாது இருப்பான். சூரியன் தன் கிரணங்களால் விளங்கச் செய்கின்ற மானச பர்வதம் வரையில் இவனுடைய ஆக்ஞையும் ரதமும் தடைபடாமல் நடக்கின்றன. இவன் மனத்திற்கு இனியவைகளான தனது நடத்தைகளால் உலகத்தை எல்லாம் களிக்கச் செய்கின்றான். ஆகையால் பிரஜைகள் இவனை ராஜன் என்று சொல்கிறார்கள். இவன் நினைத்ததை அப்படியே நிறைவேற்றக்கூடியவன். இவன் நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும். இவன் தீனவத்சலன். பரஸ்திரீகளை இவன் மாதாவை போலவும் பத்னியை
தன்னுடைய சரீரத்தின் பாதி பாகத்தை போலவும் பிரஜைகளை தந்தையைப் போலவும் பாதுகாப்பான். வேதவாதிகளான பெரியோர்களுக்கு பிரித்தியன் போல் இருப்பான். பிராணிகள் இவனிடத்தில் மிகுந்த பிரீதி உடையவனவாக இருக்கும். இவன் நண்பர்களுக்கு ஆனந்தத்தை தருவான். பற்றற்றவர்களிடத்தில் மிகுந்த பற்றுடையவன். அசத்துக்கள் விஷயத்தில் யமன் போல் இருப்பவன். இவன் தன்னுடைய பலத்தினால் பூமியிலிருந்து ஓஷதிகளை கறக்கப் போகிறான். இந்த பூமியை தன்னுடைய தனுசின் நுனியினால் சமமாக்கப் போகிறான். 1000 சொல்லி என்ன? ஷாட்குண்ய பூர்ணனும் விகாரமற்றவனும் 3 லோகங்களுக்கும் பிரபுவும் பரமாத்மாவுமாகிய சாட்சாத் பரமபுருஷனே தனது அம்சமான ஜீவன் மூலமாக இங்கு இவ்வாறு அவதரித்தான். பரமபுருஷனிடத்தில் தேவ மனுஷ்யாதி பேதம் தோன்றினாலும் அது நம்முடைய அஞ்ஞானத்தால் ஏற்பட்டதே அன்றி அது உண்மையானது இல்லையே. ஜீவனுக்கு தேக சம்பந்தத்தினால் விளையும் பால்ய யௌவனாதிகளால் எப்படி சம்பந்தம் ஏற்படுவது இல்லையோ அப்படியே பரமபுருஷன் அவதரித்தாலும் கூட அந்த ஜீவனுடைய தோஷங்கள் அவனிடத்தில் சம்பந்தப்படுவதில்லை. ஆகையால் நிர்விகாரனான பரமபுருஷன் இந்த மன்னவன் மூலமாக அவதரித்தான் என்பது எப்படி பொருந்தும் என்று சந்தேகிக்க வேண்டாம். இந்த மன்னவன் உதய பர்வதம் வரையில் உள்ள பூமண்டலத்தை எல்லாம் காக்கப் போகின்றான். இவன் ஜெயத்தை கொடுக்கும்படியான ரதத்தில் ஏறிக்கொண்டு தனுசை கையில் ஏந்தி சூரியன் போல பூமண்டலத்தை எல்லாம் வலம் வரப்போகிறான். அப்பொழுது இந்திரன் முதலிய லோகபாலர்களும் மன்னவர்களும் ஆங்காங்கு இவனுக்கு உபகாரங்களை கொண்டு வந்து தரப்போகிறார்கள். அவர்களுடைய பத்தினிகள் இவனை சக்கராயுதம் தரித்த பரம புருஷனாகவே நினைத்து கொண்டு இவனுடைய புகழை பாடப்போகின்றார்கள். இந்த பிருது மகாராஜன் பிரஜைகளை பாதுகாக்க முயன்று அவர்களுக்கு ஜீவனோபாயம் கற்பிக்கும் பொருட்டு பசுவின் உருவம் தரித்த பூமியை கறந்தான். இவன் தனுசின் நுனியால் இந்திரன் போல பர்வதங்களை எல்லாம் அவலீலையாக பிளந்து பூமியை சமமாக்கினான். அசத்துக்கள் இவனிடத்திலே பயந்து கொண்டு திசைகள் தோறும் மறைந்து கொண்டு விட்டார்கள். இவன் சரஸ்வதி நதிக்கு உற்பத்தி ஸ்தானமான பிரம்மாவர்த்தம் என்னும் தேசத்தில் 100 அஸ்வமேத யாகங்கள் செய்ய வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டு 99 யாகங்களை முடித்துவிட்டு 100வது யாகத்தை நடத்தும் பொழுது இந்திரன் யாக குதிரையை பறித்து கொண்டு போய்விட்டான். இவன் தன் கிரகத்திற்கு சமீபத்தில் இருக்கிற ஒரு வனத்தில் சென்று அங்கு தனியே எழுந்தருளி இருக்கின்ற சனத்குமார பகவானை பக்தியோடு ஆராதனை செய்து நிர்மலமான பரபிரம்ம ஞானத்தை பெற்றான் என்று திக்பாலர்களுடைய பத்தினிகளும் ராஜாக்களுடைய பத்தினிகளும் இந்த மன்னவனை புகழப் போகின்றார்கள். இவன் எங்கும் பிரசித்தமான புகழை உடையவன், மகா பராக்கிரமசாலி. உலகங்களுக்கு உபத்திரவம் செய்யும் துஷ்டர்களை வேரோடு நாசம் செய்ய போகிறான். இவனுடைய ஆக்ஞை எங்கும் தடையில்லாமல் நடக்கப் போகிறது. திசைகளை எல்லாம் இவன் ஜெயிக்கப் போகிறான். இவனுடைய வைபவம் மிக 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 மகத்தானது. இதை தேவ சிரேஷ்டர்களும் அசுர சிரேஷ்டர்களும் புகழ்ந்து பாடப் போகின்றார்கள். இவன் பூமண்டலத்திற்கு எல்லாம் பிரபுவாக இருக்க போகிறான் என்று சொல்லி இந்த 16வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த 17வது அத்தியாயத்துல பிருது பூமிய வதைக்க தொடங்கும் போது பூமி அவனை சோஸ்திர மன்றத்தை பத்தி சொல்றா. அதை நம்ம அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.